نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تكلني إلى نفسي طرفة عين. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபீன் தாபீன் மீதும் நல்லவர்கள் அனைவரின் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும் அல்லாஹ்வின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாஹாவிலிருந்து 132வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். வஅ்முர் அஹ்லக் பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில். வஅ்முர் அஹ்லக் பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். வல்லாஹிபத்து லித்தக்வா. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான், முடிவான நன்மை யாருக்கு? இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். நான் இந்த ஜுமா குத்பாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொடுபோக்காக, எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றி தான். யார் ஒருவர்
இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ, அதற்கு பிறகு அவர் மீது முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கியாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ, இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது? இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும். இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்துல எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த ஒர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு? ஒர்க்கர் முதல்ல வந்துட்டாரு. அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும்? மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோள் சேர்ந்து காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா? சமமா உட்கார முடியுமா? சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலியமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம்? ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில். யா அல்லாஹ், நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீதான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம், நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிஸ்க் இல்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்லை, நஹ்னு நர்சுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலாவோட வாக்குறுதி. நம்ம தொழுவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றா, நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவல, அதை கண்டும் காணாம போறதும், பாலிகான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவல, அதை கண்டு காணாம இருப்பது. அப்போ அல்லாஹோட ரிஸ்க் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹ்வோட அபிவிருத்தி எப்படி வரும்? நம்ம வீட்டில் அல்லாஹ்வோட உதவி வரணும், எப்படி வரும்? பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம அந்த நம்ரூத் மண்ணை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம அந்த அநியாயக்கார மண்ணை எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால
அவர்களோட தவறாக நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கையை கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா இதை தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வோட உதவி வேணுமா? அல்லாஹ்வோட உதவி வேணுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவனிங்க. இங்க எங்கேயோ போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள்லேருந்து வருது, எனக்கு கண் திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பரக்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு. நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்குனானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியா வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா? உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா? தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹ்வோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை. வபஷ்ஷிரி ஸாபிரீன். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு, ஒரு ரிவாயத்தில் வருது 3 ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது 6 ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன? வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சஹாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ சொல்றாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில எந்த ஒரு சலுகையும் கிடையாது. சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்த சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. 2 சஹாபியை அழைக்கிறார்கள். அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்தபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க.
அவர்களோட 2 கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு? தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவரது தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படிதானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இறுதி தொழுகை பாருங்கள், இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள்? அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது, 28 அத்தனை வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தனை வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூஹ் இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் 2 பேருக்கு தொழுகை கடமையாகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த 2 காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன்? தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுதுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன? இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே? இந்த தொழுகை என்பது என்ன? சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளன், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுவக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள்? என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா டைல்ஸ், மார்பிள்ஸ், பாய போட்டு ஃபேனை போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேரு, மழை பெஞ்சதுனா சேரு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி, அல்லாஹ் ஹதீஸ் இப்படி தான் இருக்கு. எப்படி நீங்க அல்லாஹ்வோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலயோ அதே போல வீடு கட்டப்படும், ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹ்வோட வீடை எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுகை நடக்கப்படும் போதும், தர்ஸ் நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக, நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்துல நமக்கு ஈடுபாடு இல்ல, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
குர்ரத்து ஐனு ஃபி ஸலா, எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார்கள். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ், இந்த ஹதீஸ் தொழுவக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு. 4 இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் மார்த்தவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை 3 நாள் சிறப்புடிங்க. அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி 3 நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதா அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க. வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லிம்லயும் வருது, புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி ஸலாத்தி, அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது. நம்ம ஃபஜரை தொழுதிருப்போம். என்ன? நம்ம ஃபஜரை எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுகிறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மோதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுறோமோ அது ஃபஜர் தொழுகை. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா? அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாம் ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவி விட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனால சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள். எப்பொழுது சபித்தார்கள்? எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹ் அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமருக்கு அழிவுதா, உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசமாயிட்டான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசரு தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மக்ரிப் வக்து முடிஞ்சிச்சு, நான் கதா செஞ்சுட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன் நார, இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ் தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னாங்க. நெருப்பால நிறைக்கட்டும், ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க். தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது. என்னது சொன்னாங்க? தொழுகை விடுறது குஃபுர்னாங்க.
பாருங்க. அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸில் வருது. என்ன, நீங்கள் உங்கள் தாய் தந்திரக்கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க. ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில் போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுகிறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றாங்க? வக்தி சலாத்தி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகை நிலைநாட்டுங்கள். அதற்கு பிறகு தாய் தந்தரைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத். நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகை நிலைநாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல், குஷு இல்லாமல் தொழுவாமல் நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை. நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீணடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லிம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்போ கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜும்மா தொழுகையை தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. செம்ம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான் அவன். தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். நீங்க போய் செக் பண்ணுங்க 3 வருஷம் முன்னாடி. முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்போ பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான்? இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனால் குர்ஆன் ஆயத்து இப்படி தானே வருது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வஸப்பித் அக்தாமக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவியை எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு? உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தய்யிபாயில் சரியாக இருங்க, தௌஹீதுல உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை, ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டேங்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம தொழுகிறோம். அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷுனா என்ன அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. குஷுனா என்ன தெரியுமா? ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம். தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குஷு அப்படின்னு சொல்லி அலி பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள்கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது,
அவங்க இழிவாக பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்கிறது, நம்மளோட வார்த்தைகளை தவற, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்களிலிருந்து நம்மளை மாற்றல, நம்மளோட பழக்க வளங்களை மாற்றல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுவலன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நம்ம மாறணும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்கே தான் இருக்கும் இபாதத் செய்து பெருமை. கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குகிறவங்க அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற. நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேறு யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய, வேறு யாரும் பயப்படக்கூடிய பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையே இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ் தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுவை, எனது குடும்பத்தாரை எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு, தொழுவை, என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ். இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும்ம அய்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். தொழுகையே இபாதத் தாங்க நமக்கு. அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுகிறோம். அல்லாஹு தஆலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம் பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம். ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா சுஜூது செய்ய, அல்லாஹு தஆலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான். அவன் சுஜூது செய்யல. இப்னு ஆதம் யார், நம்ம சுஜூதுக்கு போனால் ஷைத்தான் அழுகுறானா, தலையில் அடித்து அடித்து அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்குது. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.